வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் எல்லாம் வச்சுருக்கீங்களா, ஸ்பீக்கர் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, எல்லா பொருளுமே நம்மகிட்ட ஸ்டாக் ஆல்ரெடி இருக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து எல்லா மெக்கானிக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டியில் கடை வச்சுருக்க மாட்டாங்க, கிராமத்தில் கடை வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஒரு டிவி ரிப்பேருக்கு வருதுன்னா, ஒரு ஸ்பீக்கர் வீணாக போச்சுன்னா அதை போய்ட்டு உடனே வாங்க முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடைக்காரங்க மேலே தப்பு கிடையாது. ஏன்னா, எது வந்து சேல் அதிகமாகுதோ அந்த பொருள் மட்டும் தான் வாங்கி வைப்பாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது நம்ம யூஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம சேனல் மெம்பர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா, கிடைக்காத பொருள் வந்து நம்ம கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால் ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, மதர் போர்டு, அப்புறம் சென்சார் போர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்டில் சைடில் பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம போர்டு மாற்றுவோம். போர்டு மாற்றும்போது அந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா செட் ஆகாது. அதுமாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லா பொருளுமே, அதாவது ஒரு டிவியினுடைய அனைத்து உதிரி பாகங்களும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஸ்பீக்கர் கிடைக்கல, அவங்களுக்கு போர்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்ல. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து ஒரு சாம்சங் டிவி ஸ்பீக்கர் இது. இதெல்லாம் ஒரு ரேர். இப்போ நீங்கள் போய் கடையில் கொடுத்து கேட்டாலும், ₹1000 கொடுத்து கேட்டாலும் இந்த ஸ்பீக்கர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பொருள் வந்து ரொம்ப ரேரோ அந்த பொருளெல்லாம் நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். அதாவது நான் ஸ்டாக்கில் தான் வச்சுருப்பேன். இந்த ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, எல்ஜி, சாம்சங், சோனி எல்லா ஸ்பீக்கருமே கிடைக்காத பொருள் வந்து நான் ஸ்டாக் வச்சுருப்பேன். அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அந்த பொருள் இருக்குதா, இந்த பொருள் தான் அது கஷ்டப்பட தேவையில்ல. எந்த பொருளாக இருந்தாலும் சப்போஸ் இந்த டிவிக்கு இந்த பொருள் வேணும்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக நம்ம கடையில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு எல்சிடி ஸ்பீக்கர். இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்பீக்கர் வரும். இதெல்லாம் வந்து கடையில் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் மூவிங் அதிகமாக இல்லாதனால கடையில், லோக்கல் கடையில் பார்த்திங்கன்னா வாங்கி வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுன்றதுக்காக நான் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு எல்ஜி ஸ்பீக்கரு. எல்ஜியில் பார்த்திங்கன்னா சவுண்டு பார்த்திங்கன்னா அது ஒரு 30 பாயிண்ட் மேலே போச்சுன்னா டர்னு சவுண்டு கேட்கும். இது வந்து வேறு ஸ்பீக்கர் வந்து நம்ம மாற்றலாம் முடியாது. இது பாக்ஸோடு தான் வரும். அதனால் இது மாதிரி ஸ்பீக்கரும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏகப்படுத்தி நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்சங், அதுக்கப்புறம் சோனிலே இந்த மாதிரி ஸ்பீக்கர் வரும். இந்த ஸ்பீக்கர் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இதுமாதிரி ஸ்பீக்கரும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. அதாவது எந்தெந்த பொருள் கிடைக்காதோ கடையில் அந்த பொருளெல்லாம் கண்டிப்பாக நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து எந்த பொருள் தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்குன்னா, ஒரு பொருள் கிடைக்கலனா நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. உடனே நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. நம்மகிட்ட இருந்தால் உடனே கொரியரில் அனுப்ப முடியும். இது வந்து நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஏன் மெம்பருக்கு மட்டும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்குறவங்க கஸ்டமரை கூட சரி, சில பேர் வந்து போர்டு கேட்டு அவங்க வாங்கி அவங்களே டிவி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். அது மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓப்பனாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். நான் உடனே உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் டிஸ்பிளே வச்சுருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு டிவி ஒன்று வேணும், அதாவது டிஸ்பிளே புரோக்கரான டிவி ஒன்று வேணும், நான் போட்டு என் கடைக்கு யூஸ் பண்ண போகிறேன்றாரு. அது வந்து உங்கள் கடைக்கு மட்டும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு பழைய டிவி உங்கள்கிட்ட வந்து டிஸ்பிளே இருக்குது, ஆனால் பழைய டிவி வேணும்னாக்கா அதுவும் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் மாடல் நம்பர் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பழைய டிவியாக இருந்தாலும் நான் கொரியர் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் சில பேர் வந்து டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டிவி வேணும் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கு ஒரு 50 இன்ச்சு டிவி, 55 இன்ச்சு டிவி நம்மகிட்ட இருக்குது. அது நான் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். இது யாருக்கு பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு. அதாவது நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு போகிறீங்கன்னா, நீங்கள்லாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு டெக்னீஷியன், அதுக்கப்புறம் கடை வச்சுருக்கிறீங்க. சப்போஸ் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் இருந்தால் மட்டும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. சில பேர் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தெரியல சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் அது வந்து உள்ளுக்குள்ளே கூட்டு போகும். என்னென்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். இது நம்ம பண்ணுறதில்ல, யூடியூப்காரங்க தனியாக வந்து பண்ணுறது. இப்போ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் மட்டும் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிடுங்க. தேவையில்லாத வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் பண்ண தேவையில்ல. அது வேஸ்ட்டாக உங்களுக்கு தான் காசு வீணாக போகணும்னு நினைக்கிறேன். அதாவது மாதம் 59 ரூபா கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை பெனிஃபிட்டாக இருந்தாலும் மட்டும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மெம்பர் ஆகணுன்னா நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்காக இருந்தால் மட்டும் மெம்பரில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.